चांद पर लैंडिंग के बाद भारत अब इंसानों को समुद्र की गहराई में यानी डीप सी को एक्सप्लोर करने के लिए भेजेगा। अभी तक केवल फ्रांस, अमेरिका, रूस, चीन और जापान ही ऐसा कर पाए हैं। अब भारत भी इस लिस्ट में शामिल होने जा रहा है। मत्स्य 6000 नाम की ये सबमर्सिबल भारत की पहली ऐसी पनडुब्बी होगी जो इंसानों को 6000 मीटर की गहराई तक ले जाएगी। इसे समुद्रयान प्रोजेक्ट के तहत चेन्नई के पल्लिकरनई में नेशनल इंस्टीट्यूट ऑफ ओशन टेक्नोलॉजी ने बनाया है। இந்த மத்ஸ்யா 6000 பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அது 3 குரூவை 6000 மீட்டர் வாட்டர் டெப்த் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அது டிசைன் செஞ்சுருக்கு, டிசைன் பண்ணுறோம் பேசிக்காக. இது பார்த்திங்கன்னாக்கா 3 பேர் 12 மணி நேரம் என்டூரன்ஸோடு இதை பில்டு பண்ணுறோம் பேசிக்காக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பைலட்டு, ஒரு கோ பைலட்டு, ஒரு சயின்டிஃபிக் அப்சர்வர் 3 பேர் இருப்பாங்க. இது எந்த லொக்கேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோமோ, சர்வே பண்ணணுமோ அந்த லொக்கேஷனுக்கு கப்பலில் எடுத்துகிட்டு போயிட்டு கப்பல்லேருந்து இதை லான்ச் பண்ணணும், டிப்ளாய் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. டிப்ளாய் பண்ணதும் இது கீழே போகும். கீழே போயிட்டு அந்த டெப்த் வரைக்கும் போன பிறகு அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக அது சர்வே பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு திருப்பி அகெயின் திருப்பி மேலே வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னன்னாக்கா பைலட் இஸ் ஒன் ஆஃப் த திங். ஏன்னா இந்த பைலட் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், ஓட்டுறதுக்கு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், அடுத்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். இந்த 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்க தான் பைலட்டாக போக முடியும். ஒரு பைலட் வி ஹவ் ரெக்ரூட்டட் ஃப்ரம் தி இந்தியன் நேவி. ஆல்ரெடி இந்த மாதிரி சப்மரைன், ரெஸ்கியூ சப்மரைனை இண்டக்ட் பண்ணுற பைலட், அவரை நாங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொன்று எங்கே இருக்கிறதுலே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஒருத்தரை வி ஆர் கோயிங் டு ட்ரெயின் ஹிம் இன் சப்மரைன் சப்மர்சிபிள் ஃபெசிலிட்டியில் ட்ரெயின் பண்ணி these 2 are going to be the pilots for our submersible. इस प्रोजेक्ट पर काम करने वाले 90% लोग तमिल हैं। वहीं 2026 में समुद्र की गहराई में जाने वाली मत्स्य 6000 पनडुब्बी के पायलट भी तमिलियन हैं। इसके पायलट समुद्र की इतनी गहराई में जाने वाले पहले भारतीय होने की वजह से उत्साहित है। முதன் முறையாக இந்தியாவிலிருந்து 6000 மீட்டருக்கு அனுப்புகிற வாகனத்தில் போகிறதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் முழு டிசைனை இங்கேயே பண்ணதுனால அனைத்து பாதுகாப்பு இருக்கிறதுனால பயமில்லாமல் இருக்கேன். அதாவது இந்த தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதன் முறையாக எண்ணெய் ஓட்டி தான் டிசைன் ஃபுல்லாக பண்ணதுனால அனைத்து பாதுகாப்பு அம்சமும் இதில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள மனிதர்கள் வாழ்கிறதுக்கு தேவையான பயிற்சிகளை பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி சப்போர்ட் மூலிமா பயிற்சிகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதில் பைலட் பண்ண போகிறோம். அதனால் பாதுகாப்பாக இருக்கும். दुनिया में पहली बार भारत इस महत्वाकांक्षी प्रोजेक्ट में इनोवेटिव बैटरी टेक्नोलॉजी का इस्तेमाल कर रहा है। இந்தியா தான் முதல்ல இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு பேட்டரிஸை நம்ம யூஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ், இதோட வால்யூம், அதாவது கொள்ளளவு, இதோட வெயிட், இது எடுத்துக்கிற இடம், இதெல்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸோட 5 மடங்கு to 6 மடங்கு கம்மியான இடத்தை எடுத்துக்கும், கம்மியான வால்யூம் எடுத்துக்கும், கம்மியான வெயிட் எடுத்துக்கும். समुद्र की गहराई में दबाव जमीन की तुलना में 600 गुना अधिक होता है। इस दबाव से निपटने के लिए वैज्ञानिक टाइटेनियम का इस्तेमाल कर पनडुब्बी बना रहे हैं। इसके साथ ही वहां GPS तकनीक काम नहीं करती। वैज्ञानिक इसकी जगह साउंड वेव्स का इस्तेमाल करते हैं। In underwater, identifying the position in real time is very challenging. In underwater, the global positioning system will not work. So we have to depend on a niche technology on acoustic communications, acoustic positioning systems, like how the sound will be traveling. These underwater aquatic animals and all will communicate through sound. So with this technology, the positioning systems were developed. They are being used for identifying the position of the मत्स्य 6000 when during the underwater operations. प्रोजेक्ट के सीनियर वैज्ञानिक डॉक्टर सत्यनारायण का कहना है कि इससे भारत को समुद्र की गहराई को एक्सप्लोर करने और रेस्क्यू मिशंस में मदद मिलेगी. மேன் சப்மர்சிபிள் பார்த்தீங்கன்னா ஆழ்கடல் தேடுதல் மற்றும் மீட்பு பணியிலையும், ஆழ்கடல் ஆராய்ச்சிகள்லையும், ஆழ்கடலில் இருக்கக்கூடிய பல கனிம வளங்களை ஆராய்வதற்கும் மற்றும் பல உயிரினங்கள் 6000 மீட்டர் டெப்த்தில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அதை பற்றி ஆராய்வதற்கும் உருவாக்கப்பட்டது. இந்த சாதனமானது முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட பிறகு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் கூட மேற்சொன்ன பல அப்ஜெக்டிவ்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சாதனமாக அமையக்கூடும்.
இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால இந்தியாவில் நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத மட்டும் நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மூலமாக நிறைய டெக்னாலஜி ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சம்மந்தப்பட்ட அத்தனை துறையும் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை.